சொல்ல வந்த காலை உடைச்சுக்கிறேன் படுவா. அங்கேயே நில்லு. அங்கேயே கண்ணியா கொக்கா. என்ன நினைச்ச? இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு. என் பேரை கண்ணி, நீ யாரு? என் கூட பிறந்த தங்கச்சி, அவ என் புள்ள. நீங்க எனக்கு அத்தை, நான் உங்களுக்கு மருமகன். என்ன மருமகன்? எரும மகன். அப்பா, நான் எரும மகன்னா நீ எருமையா? அத ஏன்டா இப்ப கேக்குற? சும்மா வாயை மூடுறா. அங்கே இருக்கு நீ ஏன் அவனை திட்டுற? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு ஏன்ட்ட கேட்காதீங்க, அவனை கேளுங்க. என்னடா பண்ணி தொலைச்ச? அது வந்து அப்பளத்தெல்லாம் கொண்டு போய் கல்யாண மண்டபத்துல இறக்க சொன்னா. அப்பளத்தை மட்டுமா இறக்கனா? அந்த கட்டுக்குள்ள லவ் லெட்டர் வேற வச்சிருக்கான். லவ் லெட்டரா? யாருக்கு? எந்த கழுதிக்கு எழுதுறானோ நேக்கு என்ன தெரியும்? அந்த லெட்டர் கல்யாண பொண்ணுக்கு கிடைச்சு அந்த விஷயம் மாப்பிளைக்கு தெரிஞ்சு கடைசியில கல்யாணமே நிக்கிற அளவுக்கு வந்துடுதோ. அப்படியா? என்ன அப்படியா? இது மட்டுமா? என்னோட ஒரு கட்டு அப்பளத்தை பொரிக்கிறதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் செலவாகும்னு வேற சொல்லிருக்கான். அப்பளத்துக்கு ஆயில் வாங்கி அநேக குடும்பம் அழிச்சு போயிருக்குன்னு வேற சொல்லிருக்கான். அப்படி சொல்லல, அப்பம் பொரிக்கலாம் 1.5 லிட்டர் ஆயில் வேணும்னு சொன்னேன். நான் அப்பளம் பொரிக்க சொல்லல. அப்பம் சொன்னதா அப்பளம் பொரிச்சுட்டு போர் நிறுத்துறா. அப்பளம் கொண்டு போன நீ அப்பத்தை பத்தி ஏன்டா பேசின? அப்பளம் தானே. என்ன யாருன்னு நினைச்ச? என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறச்ச அப்படியே ஜம்ப் அடிச்சு அப்பளத்து மேல விழுந்து எஸ்கேப் ஆனவடானா. அப்படி விழுந்து கூட அந்த அப்பளத்துக்கு ஒண்ணும் ஆகலடா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான அப்பளம். பஞ்சுவாலிட்டி, பர்சனாலிட்டி, குவாலிட்டி எல்லாத்துக்கும் பேர் போனோட அவன் அத்தை. அதனாலதான் அவனுடைய அப்பளம் மக்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருக்கு தெரியுமா? நீங்க சும்மா இருங்க. இவனா படாது பொம்மை நாட்டிக்கு கோவம் வரப்படாது. இந்த கம்ம நாட்டி பண்ணினதுக்கு எந்த பொம்மை நாட்டிக்கு தான் கோவம் வராம இருக்கும்? சரி. ஏய் இத பார், எங்க அண்ணாவோட பையன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். இல்ல உன்னை அப்படியே ரெண்டா வகுந்து உளுத்தமாவுல போட்டு பிசைச்சு உடனே அப்பளமா ஈட்டிடுவேன். ஜாக்கிரதை. அங்க இருக்க நீ உள்ள போ. உள்ள போ. இத பாருங்க, இனிமே அந்த மாதிரி அவன் பண்ண மாட்டான். நான் சொல்லலை. விழுந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வாங்க. அப்பன்னு மகனுமா சரி. பாத்திரத்தையா? டேய், உன்னால எனக்கு இது வேணும் இன்னொன்னு ஓங்கி அரைஞ்சன. எடுடா பாத்திரத்தை. என்னடே யாருக்குடா லவ் லெட்டர் எழுதுன? எல்லாம் இந்த அத்தை பெத்த கழுத வானதிக்கு தான்ப்பா. நீங்க வேணா பாருங்கப்பா. டேய், இந்த லெட்டர் தான் அந்த கட்டோட போயிடுத. அப்புறம் உங்க கைக்கு எப்படி வந்தது? அது அதோட ஜெராக்ஸ் காப்பிப்பா. ஜெராக்ஸ் காப்பியா? எத்தனை காப்பி எடுத்துன்னு அலையற நீ? வாந்தியே என்னை தேடி வருவாயா? கவிதைப்பா. ஓங்கி அரைஞ்சனா. வானதின்னு ஒழுங்கா எழுதி தெரியல, வாந்தின்னு எழுதிருக்க. உனக்கெல்லாம் ஒரு லவ் லெட்டர். சும்மா இருப்பா. வானதி இப்பதான் கோர்ட்ல முத ஒரு கேஸ்ல ஜெயிச்சிருக்கான். அந்த சந்தோஷத்துல லவ் லெட்டர் எழுதிருக்கிறேன். நீ வேணா பாரு. வானமே பொத்துட்டு ஊத்த போகுது.